இன்றைய தேதிக்கு இந்திய திரையுலக வர்த்தகத்தில் பந்தயத்தில் ஜெயிக்கும் குதிரையாக இருப்பவர் நடிகர் விஜய். இவர் திரையுலகிற்கே விடை கொடுக்கும் விதமாக நடித்து வரும் 69வது திரைப்படத்தில் வாங்க இருக்கும் சம்பளம்தான் ஹாட் டாபிக். தமிழ்நாட்டில் திரைத்துறையையும் அரசியலையும் பிரித்திட முடியாது. பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் திரைவானிலும் அரசியல் வானிலும் ஜொலித்தவர்கள். இவர்களை முன்னத்தி ஏறாக ஏற்று நடிகர் விஜயும் அரசியலில் பிரவேசித்துள்ளார். திரையுலக அரியணையில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஆட்டி படைத்தவர் அரசியல் களத்தில் கபடி ஆட கில்லியாக குதித்திருக்கிறார். நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி கட்சி கொடியுடன் பரப்புரை பாடல் போலவே கொடி பாடலையும் வெளியிட்டு தனது அரசியல் பிரவேசத்தை பெரிய அளவில் பதிவு செய்துள்ளார் விஜய். முதல் அரசியல் மாநாட்டிற்காக தயாராகும் அதே நேரத்தில் தனது 69வது படத்திலும் நடித்து வருகிறார். கன்னடத்தில் பல ஹிட் படங்களை தயாரித்த பிரம்மாண்டமான நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் தான் தளபதி 69ஐ தயாரிக்கிறது. விஜய் அரசியல் தலைவரான பிறகு நடிக்கும் படம் என்பதால் இது அரசியல் படமாக இருக்குமா என்று கேட்டபோது இயக்குனர் வினோத் மறுத்திருந்தார். ஆனால் தீப்பந்தம் ஏந்திய கையுடன் வெளியான ஃபர்ஸ்ட் லுக், மக்களாட்சி குறித்த டேக்லைன் ஆகியவை தளபதி 69 முழுக்க முழுக்க அரசியல் படம்தான் என்று உடைத்து சொல்லிவிட்டது. இப்போது விஷயம் இதுவல்ல. தளபதி 69ற்கு விஜய் வாங்க இருக்கும் சம்பளம் 275 கோடி ரூபாய் என்பதுதான் ஹாட் டாபிக். இப்படி ஒரு உருட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது இண்டஸ்ட்ரியில். விஜயின் சம்பளம் நிச்சயமாக கோடிகளில் தான் இருக்கும். ஆனால் ஒரு திரைப்படத்தில் நடிக்க 275 கோடியா என்று ஆச்சரியத்துடன், வியப்புடன், திகைப்புடன் இந்த தகவல்கள் நெட்டிசன்களை தெறிக்க விடுகிறது. விஜயின் படங்கள் நிச்சய வெற்றியாக, சொல்லியடிக்கும் கில்லியாக, ஷோர் ஷாட் ஹிட்டாகத்தான் இருக்கும். தமிழுக்கு இணையாக மலையாளத்திலும் வியாபாரமாகின்றன. தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்பட பிற இந்திய மொழிகளிலும் பல கோடி ரூபாய் வசூலை அறுவடை செய்கின்றன. தமிழ் திரையுலகிற்கு 100 கோடி ரூபாய் வசூலை அறிமுகப்படுத்தியதே விஜய்தான். 2012 வெளியான துப்பாக்கி தான் முதல் முறையாக 100 கோடி கிளப்பில் இணைந்த முதல் தமிழ் படம். கத்தி, தெரி, மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், லியோ, கோட் என தொடர்கிறது விஜயின் 100 கோடி வசூல். கோட் திரைப்படம் முதல் 4 நாட்களில் 288 கோடி ரூபாய் வசூலை வாரி குவித்திருப்பதாக அறிவித்துள்ளது தயாரிப்பு நிறுவனமான AGS. விஜயின் திரையுலக நிறைவு படமான தளபதி 69இல் அவருக்கு 275 கோடி ரூபாய் சம்பளம் என்றால் இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலும் விஜய்தான் டாப் மோஸ்ட் என்று ஆகிறது. அவெஞ்சர்ஸ் என்கேம் திரைப்படத்தில் நடித்த ராபர்ட் டவுனி 20 மில்லியன் அமெரிக்க டாலர் சம்பளம் வாங்கினார். இது இந்திய ரூபாய் மதிப்பில் 168 கோடி. அதே நேரத்தில் படத்தின் மொத்த பட்ஜெட்டில் பாதி டவுனிக்கு என்றும் கூறுகிறார்கள். பத்தான், ஜவான் என்ற 1000 கோடி வசூலித்த 2 அல்டிமேட் ஹிட் படங்களின் நாயகன் ஷாருக் கானுக்கே 250 கோடி ரூபாய் தான் சம்பளம் என்று குறுக்கே கட்டையை கொடுக்கின்றனர் சிலர். ரஜினிகாந்தின் சம்பளம் குறித்த தகவலும் இணையத்தில் குறுக்கும் நெடுக்குமாக ஓடித்திருக்கின்றன. இதற்கெல்லாம் ஹைலைட்டாக திரைப்படங்களையும் திரை செய்திகளையும் அடித்து துவைத்து கலாய்க்கும் ப்ளூ சட்டை மாறன் விஜயின் சம்பளம் 275 கோடி என்ற தகவலை இது விஜய்க்கு தெரியுமா என்று தனது பாணியில் கேலி செய்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார்.